என்னடா? இல்ல, நீ சொல்ற மாதிரி நடந்திருந்தாலும் ம், அதுக்கும் நான் தானே காரணம். நான் ஆசிரமத்தில் இருக்க வச்சிருந்தேன்னா இப்படி நடந்திருக்காதுல்ல. இங்க பாரு, உங்க அம்மா இறக்கணும் அப்படிங்கிறது விதி. நீ உன் கூடயே வச்சிருந்தாலும் இல்லைனாலும் எப்படினாலும் அது நடக்கத்தான் போகுது. நான் தான் சொல்றேன்ல, கடவுள் நினைச்சதை நடத்தி என்ன தீர்வாரு. யார் தடுத்தாலும் அது நிக்க போறதில்ல. அதனால இந்த குற்ற உணர்ச்சி உனக்கு தேவையில்லாதே. ஆ, இல்ல அம்மு. இங்க பாரு அஜய், குழம்புன குட்டையில தான் மீன் பிடிக்க முடியும். அதான் அந்த ஆள் உன்னை குழப்பி விட்டு உங்க எல்லாத்துக்கும் சண்டை வர வச்சு அவன் ஏதோ காரியம் சாதிக்க பாக்குறான். அதுக்கு விட்டுறாதீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் உட்காந்து ஃபீல் பண்ணி இங்க ஒன்றும் ஆக போறதில்ல. சரியா? முடிஞ்சது முடிஞ்சதுதான், விடுடா. எப்படி அம்மு? அவன் பேசுறது எவ்வளோ பெரிய வார்த்தை, அதோட வலி என்னன்னு எனக்கும் புரியுது. அதுக்குன்னுட்டே இல்ல அம்மு. உனக்கே தெரியும் பிறப்போ இறப்போ நம்ம கையில இல்லைன்னு. அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க, விடுடா. ம், இது நிறைஞ்சது நான் வைக்கேன் அக்கா. நீங்கள் பிடிச்சிட்டு எனக்கு ஒரு சவுண்ட் விடுங்க, அப்புறம் வந்து நான் பிடிச்சிக்கிறேன். இன்னும் முத்து கொடு, அப்புறம் கூட நான் பிடிச்சிக்கிறேன். சரி வைக்கிறியா முத்து? இல்ல மம்மி, நீங்க பிடிச்சிட்டு விட்டாலும் சரிதான். இது யாரையா இது? புதுசா இருக்கு. ஆ அதான் நானும் பார்க்கேன். எல்லாரும் தண்ணி பிடிக்க குடத்தை தான் கொண்டு வருவாங்க. இவன் பூரியை கொண்டாரா? பூரியா? நானு தண்ணி பிடிக்கும். வந்தோன்னே எல்லாம் யாருக்கு தண்ணி விடுறது இல்ல. போமா, லைன்ல வாமா. அம்மா குட்டி கொடை கொண்டு வாண்டே. ஆமாம்மா, குட்டி குடம் தான். லைன்ல வா போ. குட்டி கொடாட்டுக்கு லைனா? ஆமாம்மா, முத்து பிடிச்சி நான் பிடிச்சி அப்புறம் தான் நீ பிடிக்கணும். குடத்தை வச்சுட்டு அங்க போய் உட்காரு. முட்டை கொடை நானும் பிடிக்கும். என்னத்தை பிடிக்கும்? ஆ வந்தோன்னெல்லாம் யாருக்கு தண்ணி விடுறதில்ல. அதை சொல்கிறோம்ல, உட்காரு. குட்டி கொடாட்டானே. ஆமா ஆமா, நாங்கள் என்ன பெரிய குடம்னா சொன்னோம்? குட்டி குடமா இருந்தாலும் லைன்ல வரும்ல, லைன்ல வந்து பிடிமா. அம்மா பாவம்ல, விட்டு கொடை விட. ஐயா, நாங்கள் என்ன உன் குடத்தை பிடிச்சா வச்சுக்கிட்டோம்? நீ தானே வச்சிருக்க. அதான் கையில் பூரி கொண்டாந்துருக்கியே, சாப்பிட்டு உட்காரு, பிடிச்சிக்கலாம். எனக்கு இப்ப வேணும். ஓ, பெரிய இவ காலில் சுடு தண்ணி ஊற்றிட்டு வந்திருக்கா. இப்போதான் குதிக்கா. நில்லடிச்சிட்ட. அந்த பூரி சாப்பிட்டுட்டு நின்றுடுச்சிட்ட. பூரி முட்டாக்கு. முட்டா முட்டான்னு சொல்லுடி, இதுக்கே வந்து உன் மண்டல மொட்டாங்கடி. நல்லா மண்டை உடச்சுக்கிட்டோம். கேட்டியாக்கா கதையா? பூரி நமக்கும் இல்லையா அவளுக்கும் இல்லையா முத்தாக்கா? எங்களுக்கு எங்க பூரி? ஆச்சு. அடி அத்தே, அது எப்படி பூரி எங்களுக்கு எல்லாம் ஆயிடுச்சாமா? உன் முத்தாக்கு மட்டும் இருக்கா? ஒன்னா கள்ளி தண்ணி குடத்தை வச்சுட்டு இல்லை நீ. கொய்யால மகளே, கேளத்தை பாரு, வந்தாலும் தண்ணி ஒண்ணுமாமா. குட்டி கொடை. முடியாது போ. முத்து பிடிக்கல பிடிப்போ. முட்டை இந்த பூடி. பாத்தியாக்கா கொழுப்ப? நம்ம பூரி கிட்டமில்ல, சரி ஒரு பேச்சுக்கு இருந்தாங்கன்னாவது கொடுத்தாளா? கொண்டு போய் நேரம் அவங்ககிட்ட நிறுத்தா பாரு. அவ பயங்கரமான ஆளு சாவித்ரி. நீ என்ன நினைச்சிட்ட? நாங்க ஏதாவது செஞ்சா ரேக்கா கொடுக்குறோமோ இல்லையோ, இவளுக்கு தான் கொடுக்குறோம். ஆனா இவ ஏதாவது முதல்ல கொண்டு போய் முத்துக்கு தான் கொடுப்பா, அதுக்கப்புறம் தான் ரேக்கா. யாரா இருந்தாலும் என் பையனை டீல்ல தானே விட்டுறீங்கோ. ஆனாலும் உன் பையனை எதா இருந்தாலும் முதல்ல இவளுக்கு தானே கொண்டு வரான். அது என்னமோ எனக்கு தெரியாது சாமி, ஆனால் மேக்சிமம் முத்துக்கு கொண்டு வருவான், அது வேணா தெரியும். இந்தா. எப்படி? அதெல்லாம் இருக்கட்டும். இது என்னடி ட்ரெஸ்ஸு? இதை போட்டு அப்படியே அங்கிருந்து இங்கே வந்திருக்க. கொல்லிக்கா ஊட்டணும். ஓ, இந்தா. இதை வீட்லயே வச்சு நான் வந்து சாப்பிட மாட்டேன். அதே எதுக்கு அங்கிருந்து இங்கே கொண்டு வந்த? தேடு போய். என்னது தீஞ்சு போச்சா? காணா போய். போகும் போகும், எல்லாம் உன் வயிற்றுக்குள்ள போகுண்டி. குட் கேர்ள். காணா போய் திங்க மாட்டா. இந்தா. அப்போ விடுறாள பாரு. விட மாட்டாக்கா, என்ன கொடுத்தாலும் அவன் திங்காம இவ திங்க மாட்டா.
பிஸ்கட்டு ஸ்நாக்ஸு இந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டமெல்லாம் இங்கே ரோட்டுக்கு கொண்டு வரக்கூடாது சொல்லியிருக்கேன்லடி. அப்புறம் இன்னைக்கு கொண்டு வந்த முட்டை பாவம் அம்மு கொண்டு வந்தே முட்டை வவ்வோ. எப்படி? அவன் திட்டுறானாம்மா, அதனால இவ கொடுப்பாளாம்மா. இதே நம்மகிட்டனா மூஞ்சி இழுத்துக்கிட்டு ஓடிடுவான். ஊரே கண்ணு வைக்கண்டி. சி, வயிற்று வலி வந்து எனக்கு வயிற்றால போக்கத்தானே இப்படி பண்ணுறேன். முட்டை பாவம் பசிக்கு அலோ சொல்லு அம்மு கொட்டா வவ்வோ முட்டை வவ்வோ. குடத்தை மாற்றி வைக்கிட்டாக்கா. பெரிய மசி குடத்துக்கு புடி பாப்போம். என்ன சாவி உள்ள பூரியா போட்டு வச்சிருக்காக்கா. இவ்வளோ நம்பி நான் வச்சிருந்தேன். என்னையா வந்திருக்குமே? 3 பூரியா என்னவோ சுருட்டி சுருட்டி போட்டு வச்சிருக்கா. எடு பாப்போம். 4 இருந்ததா? ஓய் பூரி போதுமா? கடை முட்டை கடை முட்டைக்கு அப்படியா சேதி? அதுக்குள்ள வந்தோடனே தண்ணி வேணும்னு சொன்னேன். தண்ணி பிடிச்சிருந்தா இதெல்லாம் என்ன இருக்கிறது? பெஷாடா கொடு. இங்க வாங்க மேடம், எங்க வீட்டுக்கு வாய் கிழிச்சு போடுறேன் கிழிச்சு. அம்மா கடை சொல்லி இவ பேரு இவ படிக்கந்தால அம்மா கடை காணா போய் ஏ கி கடை வந்து டோப்பா மாட்டையில் 4 போட்டேன் போட்டுச்சுக்கும் பார்த்துக்க. கீயாமாவே கீ கி கி கொழுப்பு பாத்தியா? எல்லாம் இவங்க அப்பனை சொல்லணும். சாவித்திரின்னு கூப்பிட கஷ்டப்பட்டுட்டு சாவின்னு கூப்பிட ஆரம்பிச்சு கடைசியில் கீயா மாத்திட்டாரு. இவ கீ கீன்ட்டு கிடக்கா. கொட்டுட்டே அம்மு வாய் பேசத சூடு வச்சுட்டுறேன் அம்மா. பொடி அந்த குடத்தை எடுத்து 4 போடுக்காவல. குடத்தை கொண்டு போய் குடுட்டினே இவ இங்கே தான் வந்து நிற்காளா? பொடி காக்கா பொடி என் பொடி முட்டை என் பொடி காக்கா தூக்கி போய் என் பொடி போச்சு முட்டைக்கு பொடி போச்சு. சொன்னேன்ல சாப்பிடு சொன்னேன்ல அம்மா சொன்னா யாருமே கேட்காடு. ஷபா, சரி ஒப்பாரி வைக்காத, அழுகாத. போனதுக்கு என்ன பண்ண முடியும்? నేను అమ్మకు బోడి నేను சரி இந்தா இங்க இருக்கிறது இந்தா. నేనా పొడి ஏய், எங்க அம்மாவை வாடி போடினா வாயை கிழிச்சிருவேண்டி. అమ్మ పొడి పోచే పోచే மண்டையில 4 போட்டு போட்டு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பேண்ட் எடுத்து போட்டுட்டு இந்த குடத்தை கொண்டு போய் முத்துட்ட கொடுத்துட்டு வா சொன்னேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? முட்டட்ட பூடி கொடுத்தே. ஊரிய வீட்டில் வச்சு சாப்பிட கொடுத்தது. சாப்பிடலன்னா மூடி வச்சுட்டு வரணும். அது யாரும் நீங்க கொண்டாட சொன்னதே? முட்டுக்கு முட்டுக்கு பூடி முத்துக்கு பூரி இல்லாம எங்க ஓடியா போச்சு? குடத்தை கொண்டு போய் குடுறீனா பூரியை கொண்டு வந்து கொடுத்துருக்கா. முச்சப்பாரு. முட்டா மாமா அடி அடி உன்னைத்தானே அடிக்கணும். வீட்டில் போய் அடிக்கேன். இப்போ அழாம நில்லு. அம்முல்ல அம்முல்ல அண்ணா அடி அண்ணா அடி. இருடி, நான் போடுற மண்டையில் உனக்கு 4. என்னைய அடிக்க சொல்ற? பாரு எத்தனை ரோஸ் பண்ணிட்டு கிடக்குன்னு. அட இங்க இருக்க பூரி இந்தானா அதையே கேட்க மாட்டேன். ஏன் ஒப்பாரி வச்சுட்டு கிடக்க? பொடி ஏன் அம்மோ, வாய் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், இழுத்தோடு வச்சுருவேன் பார்த்துக்கோ. வாய் மட்டும் நில்லு முதல்ல. பொடி போச்சு அம்மாக்கு பொடி போச்சு மாமா. ஷபா, இல்லாத தலைவலியை வர வச்சிடாது. கொஞ்சம் வாய் மூடிட்டு நில்லுடி. இது ஒன்றும் நம்ம வீடு இல்லை. ஏதோ போனா போதுன்னு என்ன கோயில் நிர்வாகி உனக்கு தண்ணி விடுறாரு, நான் வச்சுக்கோ. இல்லைன்னு தள்ளி இல்லாமல் நாரிட்டு தான் இருக்கணும். இப்படி ஏதாக்கா சொல்றா? பயங்கர சித்தக்காரியாக்கும் அதனாலதான். என்ன? ஆ,
பேடு. உனக்கு எல்லாம் வருண்டி. தண்ணி கொண்டு வந்து ஒரு போசி ஊற்றி விடுவோம் அப்படின்னு எடுக்கிறதுக்கு வந்த கொடுமைக்கு இங்கே வந்து ஒப்பாரி வச்சு இலை வீடாக்கிட்டு உட்காந்துருக்கா. அம்மா பாவம். ஆகுனா இதெல்லாம் சொல்லிடுவான். ஆமாம்மா, நீ ஒன்றும் பாவம் இல்லை சாமி, உன்னை வச்சு மேய்க்கிறேன் பார்த்தியா, நாங்கள் தான் பாவம். இங்கே பாரு, அடுத்தவங்க வீட்டில் வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கேன், என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கே தெரியாது. ஒன்று போய் சாப்பிட்டியா மாட்டேன் உட்காரு, இல்லை வீட்டுக்கு ஒழுங்கா போய் அங்கே உட்காரு. ஐயோ கடவுளே, வீட்டில் நிறைய பூரி சுட்டு வச்சிருக்கு, போ சும்மா. முத்துக்கு குளத்து வச்சு விடு சாவித்ரி. தம்பி இந்த குடத்தை எடுத்துட்டு முத்துக்கு வைடா. நீ என்னம்மா பூரி வச்சுட்டு உட்காந்துருக்க? அவள் தான் குடத்துல தண்ணி பிடிக்க சொல்லி கொடுத்தா. லைட்டாக இருந்துச்சுன்னு உள்ளே பார்த்தா இதெல்லாம் கிடந்தது. முத்து பூரி சுட்டுட்டு இருந்தான், தண்ணி வருதுங்கவும் வந்துட்டானா, சரி நான் சட்னி அரைச்சி இவளுக்கு சாப்பிட கொடுத்தேன். வச்சு உழப்பிட்டு இருக்கவும் இந்த குடத்தை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுன்னு சொன்னேன். இந்த குடத்துக்கு பதிலாக அவ குடத்தை கொண்டு வந்துட்டா போல இருக்கு. அப்ப யாரும் சாப்பிடலையா? பூரி இருக்கா இல்ல அங்கிளை கொண்டு வர சொல்லட்டா? இருக்கு, இவ உழப்புவான்னு தெரிஞ்சு கொஞ்சம் தனியாக எடுத்து தான் வச்சிருக்கேன் மாமி. கேட்டியா அம்மா தாயே, பூரி வீட்டில் இருக்காமா, போய் எடுத்துக்கம்மா, போமா. ஏன் முத்து இப்போ தான் பூரி சுட்டானோ? ஆமாம் மாமி, சாட்டர்டே தானே, லீவுன்னு லேட்டாக இருந்தேன். மாவு நீயே பேட்டிட்டியா? இல்லை, கொஞ்சம் அம்மா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அவ இல்லையா? 10th ஸ்பெஷல் கிளாஸ் ஆஃப் டே மாமி. அப்போ அவளுக்கு நேற்று கஞ்சி குடிச்சிட்டு போனாங்க, கொண்டு போகணும், இல்லைன்னா வந்து சாப்பிடுவாங்களா இருக்கும். அம்மு வாடா அம்மு. ஆமாம்மா, நீ வரைனாவே எல்லாம் அடிச்சு தெரிச்செல்லாம் ஓடிடணும். அதான் வந்துட்டியேம்மா, வந்து ஒப்பாரியே வச்சுட்டியே, அப்புறம் என்ன? அட்டைக்கு பூடி அம்மு வாடு. ஐயோ அம்மா தாயே, நீ எல்லாம் வர வேண்டாம், ஆனையே பிடுங்க வேண்டாம் தாயே, நீ பிடுங்கதெல்லாம் தேவையில்லாத அணிதான். நீ சீவனேன்னு வீட்டில் இரு என்ன. என்னவா நடிக்கா பாருக்கா. அது கரெக்டா எங்க படுத்திருக்கா பாரு. முத்து எட்டி வரத வச்சா அவ்வளோதான், இவ பறந்துருவா ரோட்டுக்கு. டக்குனுக்கோ அது எப்படி ட்ரெஸ்ஸை கட்டி போட்டுட்டு எப்படி சீனு போடுறா பாரு, இந்த வயசுலயே இப்படி. பார்க்க பாவமாகவும் இருக்கு, அதே சமயம் சிரிப்பாகவும் வருது. அழுது சீன் போட ஆரம்பிச்சிட்டாளா, அவன் நினைச்சதை நீ நடத்திடுவாளே. முட்டாக்கு அம்மு பூடி கொண்டாண்டு முட்டா அம்மு பாபு. ஐயோ, இருக்கிற கடுப்புல இவ ஒருத்தி பூரி பூரின்ட்டு போடி, நீயும் அந்த பூரியும் அந்தால சை, எரிச்சல கலப்பா. பூடிக்காக தூக்கி போய் ஐயோ, இனி இவ ஆக்டிங் எவ்வளவு நேரம் நீடிக்குமா? இருக்கா, காமெடியா இருக்கு, பாட்டு போலாம். இவங்க அப்பா வந்து சத்தம் போடு சாவித்ரி. அது வேற காணட்டு இருப்பாங்களே. சுத்தக்காரி எப்படி மனசு வந்து தரையில படுத்தாளோ? தண்ணி தான் வருது இல்ல, கொஞ்சோண்டு ஊற்றி உடம்ப கழுவி விடு. சாலையில தான் ரேக்கா இருக்கிறா, அவ துணி ஏதாவது கொண்டு வர போட்டு விடுவோம். ஒரு குடம் தண்ணி பிடிக்கிற அந்த கொடுமைக்கு இவளுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. எப்படி படுத்துட்டு அப்பாவி பிள்ளை மாதிரி நட்டிக்கா. முட்டா ஏன் தண்ணி ஊட்டனா அம்மா மேல? ஆமாம்மா, பெரிய வித்தார கல்லு இவ கேட்கறக்கெல்லாம் பதில் சொல்லணும். மூச்சியும் முகரையும் பாரு. தண்ணி ஊட்டுனாங்க, ஊத்துனண்டி, வேற என்ன பண்றது. தண்ணி இருக்கிற டேங்க்ல இவ்வளோ முக்கிய எடு. சொன்னாலும் சொல்லலினாலும் நெக்ஸ்ட் டைம் அதான் ட்ரை பண்ணணும். அம்மோ பாவம். கண்டையா, அம்மு பாவம்மா. அப்பா, இவ கூட இருக்கிறவங்க தான் பாவம். எப்படிதான் சமாளிக்கிற இவளா, சத்தியமா என்னால முடியல. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. அப்பாக்கு தலையெழுத்து அவ பாக்குறாளாம்மா, குமிச்சு கூடு. நீ என் தலையெழுத்த பாக்குற. அழகாட்டு உண்டா பாக்க. நீ ஒன்னத்தையும் கிழிக்க வேண்டாம், பேசாம நில்லு.
அடியே பேசாம இருந்து சொல்லிட்டேன். அந்த குடத்தை கொண்டா சொல்றேன், இவன் மண்டையில கொட்டுவோம். முட்டை என்ன ஐக்கி ஆமாம்மா, நீ மட்டும் என்ன கடிச்சு வைக்கலாண்டி. நான் உன்னை அடிச்சாதான் தப்பு, அதை அடிக்க கூட இல்லை, அடிக்கிறேன்னு சொன்னதுக்கே. முட்டை தண்ணி ஊட்டி ஆமாம்மா, நீ சேத்துல பேண்டதான் தப்பு இல்லை, நான் தண்ணி ஊற்றுனதுதான் தப்பு. டப்பா மண்டக்காரி சப்ப முக்கி. ஒழுங்கா வாய மூடிட்டு இருந்துரு. இது நம்ம வீடு இல்லை, அடுத்தவங்க வீடு. வாய் திறந்தேன்னு வச்சுக்கியே, நீ கொண்டு வந்தியே பூரி சேத்துல பிடிச்சியா பெரட்டி அப்படியே உன் வாயில வச்சிருவேன் பார்த்துக்கோ. பாவம் முட்டைக்கு அம்மா வேணாம் முத்துக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் அம்மு வேணும் சரியா. ஆனால் ரொம்ப பிடிவாதம் பிடிக்காம ஒழுங்கா இரு. ரேகா பாப்பா எப்படி இருக்கு சமத்தா? நீ தான் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க. ஹாய் பேபி. முட்டைக்காலே நல்லா ஸ்டீல் ஸ்கேல் எடுத்துட்டு வந்து அடி பிக்கணும் உன்னை. பொட்டன மண்டையிலனாலே யாடி உன்னை சேத்துல பேர சொன்னா? அது எத்தனை கிருமி இருக்கும், எல்லாம் உன் உடம்புல வந்திருக்கும். நீ நல்லா இல்லாம போட்டும் நாளப்பா பொறுப்பே. போய் டாக்டர்கிட்ட நல்லா ஊசி குத்திக்கிட்டு வா. ஐயோ அம்மா தாயே, இவன் தண்ணி ஊற்ற சொல்லவும் தான் நான் ஊத்துனேன், கடைசியில் என்ன கோத்துட்டு போயிடாதம்மா. ஆமா, எங்களை எங்காவது உங்க அப்பாட்ட கோத்து விட்ட உங்க அப்பா நெஞ்சிலேயே எட்டி மிதிப்பான். அப்புறம் அதை நீதான் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா நீதான் முதல்ல சேத்துல பிறண்ட. அப்பா முட்டை பாபா எவ்வளோ விவரம் பார்த்தியாடா. உங்க அப்பா மட்டும் ஒன்றும் சொல்லக்கூடாதடி. அம்மா அப்பா ஆ, பெருங்காய டப்பா. டப்பா இல்ல அப்பா ம், இவளே ஒரு கேஜி எனக்கெல்லாம் சொல்லி தரவன்ட்டா. புடி பேசாம. ஐ பொடி சொன்னா அம்மா கச்சி வைக்க ம், நாங்களே இல்லாதப்ப நாய் கூட தானே நீ விளாட்ற, அதான் உனக்கு அதோட புத்தியே வந்திருக்கு. ஐ ஓ, அப்ப நாய் கூட விளாட்றது இல்லையா, காக்கா கூட விளாட்றியா? அதான் காக்காவோட எச்சில தூக்கி கையில வச்சிருக்கியா? ஐ கண்ணு நோண்டி காக்காக்கு போடும் ஆஹா, மூக்கு அடட்டு காக்காக்கு போடும் உனக்கெல்லாம் போய் சேத்துல பெண்ணேன்னு குளிக்க வச்சு சுத்தம் பண்ணி விட்டேன் பார்த்தியா? என்ன சொல்லணும்? பிச்சை செருப்பாலையே அடிச்சுக்கணும். நல்லா கிடந்து உருளே. தன்னோட என்ன நினைச்சு அந்த சாக்கடை பக்கத்துல இருக்கு பாரு பண்ணி, அது வந்து உன்னை கூட்டிட்டு போய்க்குவோன்னு விட்டுட்டே போயிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன், தப்பு. சன்னி பண்ணி இல்லம்மா, பண்ணி. நான் ம், அம்மு ஆட போமா. ஐ ஷபா, ஆய் வந்தா போமா காட்டுக்குள்ள. ஏமா என் உயிரை வாங்குற? ஐ சாட்ட பண்ணாட என்ன ஆ எல்லாம் என் நேரம். அதை யார் யார் சொல்றதுன்னு விவசாயே இல்லாம போச்சு. நானு அம்மு ம். டேய், தண்ணி நான் பிடிச்சு ஊற்றிக்கிறேன், நீ போ. அம்மாவுக்கு சாப்பிட கொடுக்கணும்ல, இவ கூட பேசிட்டே இருந்தால் டைமே தெரியாது. இங்கே வாச்சும்ல. நீயா? வேண்டாம் வேண்டாம், நானே பிடிச்சு ஊற்றிக்கிறேன். பரவாயில்லடா. இல்லை, உங்கள் அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, வேண்டாம். நான் என்ன சொல்ல போறேன்? அவனே நீ வேலை செய்யவும் தான் செய்யறான் முத்து. எனக்கு நீ வேற அவன் வேறையா என்ன? இல்லைல்ல, அப்படித்தானே அனிதாவுக்கும். இல்லை மாமி, நீங்களும் கன்சீவாக இருக்கீங்க. உங்களுக்கு கூட அவன் ஹெல்ப் பண்ணல, அதான். அது நீ தாங்குதோ தாங்கலையா யாருக்கு தெரியும். ஆனா அவன் நிறமாசமா இருக்கிறாளோ. என்ன பொழுதுக்குமா சுமந்து ஊத்துறது? ஏதோ நம்ம வீட்டுக்கிட்ட வரல, அதனால இங்கேருந்து சுமந்துட்டு போறோம், அவ்வளோதானே. நாங்கள் பார்த்துக்குறோம். நீ போய் அவளுக்கு சாப்பிட கொடுத்துட்டு வா. 2 உயிரா இருக்காளோ. ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் பேக்கில் வச்சுருக்கேன், பார்த்துருந்தா சாப்பிட்ருப்பாங்க. போலாம் ரெடி ஜூட் ரைட் ரைட் ரைட், பச்சைக்கடி காப்பிச்சாச்சு, ஓடு ஓடு ஓடு. முட்டை வா நீ வா
இவ என்னைக்கும் அடங்க மாட்டா. நான் எதுக்கு? அட்டட்ட என்னது அட்டைப்பூச்சியா? ஆஹா அட்டட்ட வா அம்மு வேண்டாம். அடே இது தூங்கவே தூங்காதா? 12 மணிக்கு தான் தூங்குவா. ம்ம். சைக்கிள்ல நான் பாட்டுக்கு தடால் புடான்னு ஓட்டிட்டு போய் இவன் எங்காச்சும் ஒழுங்கா உட்காராது விழுந்துட்டானா இவங்க அப்பங்கிட்ட யார் வாங்கி கட்டிக்கிறது? சொன்ன கேட்கவே மாட்றா. ஸ்கூலுக்கு தான் எனக்கு கூப்பிட்டு போ. சின்ன பிள்ளைகளாம் உட்காந்துருக்குமல்ல, அங்கேயே விட்டு போட்டு வந்துரு. ஏய் ம் இது ஸ்டூடெண்ட் இல்லை டீச்சரு. அம்மா வேற வெளி இல்லாம ஸ்டாஃப் ரூம்குள்ள போகணும். இவ ஏதாவது பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டுட்டா கூட நம்மளதான் சொல்லுவாங்க. எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு? அதான் விட்டுட்டு போலான்னு பார்த்தா இந்த அரிசி மூட்டை கேட்க மாட்டேங்குது. அங்க பாரு உன்னை முறைக்கா. நானு முட்டை ஆமாண்டி வாளு, நீ ஒரு கூமுட்டை. சரி நான் போயிட்டு வரேன். இவளை மட்டும் பார்த்து சமாளி. நான் தண்ணி பிடிப்பேனா இவ்வளோ சமாளிப்பேனா? நம்மளால ஆகாது. ரோட்ல இங்கிட்டும் அங்கிட்டும் ஆடுற ஏதாவது ஆயிட்டுனா இவங்க அப்பெல்லாம் கார் பதில் சொல்றது. போடுங்க மண்டையில நாலு. ஐயோ ஆரம்பிச்சிட்டாலே. முட்டுக்கு அம்மோ பூடி கொண்டாண்டே காக்கா தூக்கி போய் அம்மு தேட்டுல உண்டே. அப்படியே சேர்த்து தின்னு. ஐ தப்பு ம், ம். முட்டா தண்ணி ஊட்டி அம்மு ஐயோன்ற ஒப்பாரிய நேத்து உங்க அப்பங்கிட்ட அப்படியே ஒப்பிக்கிறதுக்கு இப்பவே மனப்படம் பண்ணாத. அம்முக்கு இப்ப பூரி தானே வேணும், பூரி. ஆ உபி பொடி உப்புன்னு பூரி வேணுமா? ம், அச்சோ எங்கிட்ட 2 அடுக்கு. எனக்கு அம்முக்கு அது அம்முக்கிட்ட தான் அடுக்கு. ம், இதோ அம்மு பூடிய பிச்சு முட்டை போட்டுட்டனே. ஐ அப்பி டோன்ட் டச் சொல்லி போட்டே. உங்க அப்பா உங்ககிட்ட என்னதான் சொல்லாம இருக்கான்? கண்ணா பிச்சி கொடு கொடுமல்ல ம்ம். கொடா அதான் உன் காலத்தை பிச்சாச்சுல, இனி எல்லாம் தர முடியாது. அதுவே வளர்ந்து சாடியாயிடும் என்ன. அது வரைக்கும் நீ வீட்டை விட்டு வெளியே வந்துடாத. அப்புறம் எல்லாரும் நான் பிச்சை மாதிரியும் உன் கணத்தை பிச்சுடுவாங்க. அதுக்கு தான் வீட்டுக்குள்ளேயே எடு. அதான் வெளியே வரக்கூடாது. நான் மட்டும் அம்மி போய் பார்த்து வரேன். டாட்டா பாய் பாய். அடியே உங்ககிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆனேன் பாத்தியா? வாய மூடு, கொசை ஏதாவது உள்ள போயிட போகுது. இங்கே பாடுறா தம்பி அவளை. ஏய் வாய் மூடு, கொசு வாயில முட்டை வைக்க. முட்டை அங்க ஆனா போய் கண்ணா ஸ்வாகா போய்.